ஓம் சாந்தி. பிரபுவினுடன் அழகான சந்திப்புக்கான சமயம். பிரம்ம முகூர்த்தம். மிகவும் இனிமையான அதிகாலை நேரம். உலகமே அமைதியில் மூழ்கி இருக்கின்றது. பாபா வதனத்தில் நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இரு கரங்களை நீட்டி, வாருங்கள் குழந்தைகளே, என்னிடம் இருந்து உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஆத்மா. மாஸ்டர் ஞான சூரியன் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். பிரகாசமான ஜோதியாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். என்னை ஆத்மாவாக உடலில் இருந்து வேறுபட்டு உணர்கின்றேன். நான் மிக மிக பாக்கியசாலியான ஈஸ்வரனுடைய சொத்துக்களை நிறைவாக பெற்றிருப்பவன். இந்த தேகத்தின் எஜமானராவேன். நான் ஆத்மா. பல முறை பல சரீரங்களை தாரணையும் செய்திருக்கிறேன், விட்டும் இருக்கிறேன். இப்போது நான் இந்த இறுதி சரீரத்தில் இருக்கின்றேன். என்னிடம் இருந்து நான்காபுறமும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. இந்த சக்தியுள்ள ஒளி கிரணங்கள் என்னுடைய நான்காபுறமும் ஒரு சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குகின்றது. நான் இந்த வாயுமண்டலத்துக்கு இடையே அமர்ந்திருக்கின்றேன்.
இந்த சாகார உலகத்திலிருந்து, இந்த சரீரத்திலிருந்து நான் ஆத்மா, என்னுடைய இனிமையான இல்லமான பரந்தாமத்துக்கு பறந்து செல்கின்றேன். இங்கே நான்காபுறமும் பொன்மயமான பிரகாசமாக இருக்கின்றது. எங்கும் தூய்மையாக அமைதியாக இருக்கின்றது. இது அமைதிக்கான ஸ்தானமாகும். இங்கே நான் ஆழமான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். பூமிக்கு, சாகார உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நான் இங்கேதான் இருந்தேன். இங்கே சுற்றிலும் அடர்த்தியான சாந்தி உள்ளது. இந்த ஆழமான அமைதி எனக்குள்ளே நிரம்ப ஆரம்பித்து விட்டது. மனம் சாந்தியாகிவிட்டது. எனக்கு மேலே சிவபாபா சிருஷ்டியின் விதை நிராகாரமானவர். ஞான சூரியன். தூய்மையின் கடல். சர்வசக்திவான். குணங்களின் கடல். பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய திவ்யமான ஒளி பிரகாசம் நான்காபுறங்களிலும் பரவிக் கொண்டிருக்கின்றன. பாபா சாந்தியின் கடலானவர். அன்பின் கடலானவர்.
என்னை மிகவும் நேசிக்கின்றார். சுகத்தின் தூய்மையின் கடலானவர். ஆனந்த கடல். சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். இவர் அவரேதான், யாரை யுகம் யுகங்களாக மனதில் ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோமோ, இவரை பார்ப்பதற்கு கண்கள் தவித்துக் கொண்டிருந்தன. உள்ளத்தில் எத்தனை எத்தனை ஆசைகள்! இவருடைய ஒரு காட்சிக்காக எவ்வளவு தவங்கள் செய்திருப்போம்! இப்போது அவர் நமக்கு முன்னே சைத்தன்யமாக நேருக்கு நேர் இருக்கின்றார். அவரை கண்கள் நிறையும் அளவு பார்வையால் வருடி கண்களுக்குள் நிறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சக்திகள் எனக்குள்ளே நிரம்புகின்றன. அவருடைய சக்திகளின் கிரணங்கள் என் மீது விழுகின்றன. எனக்குள்ளே சக்திகளை நிறைத்துக் கொண்டு நான் ஆத்மா தேவலோகத்தில் அவதரிக்கின்றேன். முதல் ஜன்மம். உங்களது முதல் ஜன்மத்தை மனக்கண் முன்னே கொண்டு வாருங்கள். தெய்வீகமான தேவதை சொரூபம் தலையின் மீது 2 கிரீடங்கள். தங்கம் போன்று ஜொலிக்கின்ற மேனி.
இங்கே நான் சர்வகுண சம்பன்னமாக பதினாறு கலைகளும் சம்பூர்ணமாக சம்பூரண நிர்விகாரியாக விஸ்வராஜ்ய அதிகாரியாக பிராப்திகளின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். நான்காபுறமும் பாருங்கள். பார்க்கும் இடமெல்லாம் தங்கத்தால் ஜொலிக்கின்ற அரண்மனைகள். இது ஸ்வர்ண உலகம். புஷ்பக விமானம். சுகம், சாந்தி, செல்வங்கள் நிறைந்திருக்கின்ற உலகம். இயற்கையின் மிக மிக அழகான சௌந்தரியம். காற்றில் கூட சுகந்தம். தேவதைகளுடன் உல்லாசமயமான வாழ்க்கை. ஆடல், பாடல், ஆனந்தம். இதுபோல அநேக ஜென்மங்கள் நான் தேவலோகத்தில் எடுத்திருக்கின்றேன். சம்பூர்ணமான தெய்வீக தன்மைகள் நிறைந்த தேவதை வாழ்க்கை. இப்போது நான் என்னுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். அஷ்டபுஜாதாரி தேவி கோவிலில் சிலையாக நிற்கின்றேன். எதிரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என்னுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தை ஆராதனை செய்கின்றனர். என்னுடைய குணங்களை மகிமை செய்து பாடுகின்றனர். ஹே தேவி, நீ அசுர சம்ஹாரிணி.
சித்திகளை அடைந்தவள். புத்தியை வழங்கும் வள்ளல். பாக்கியத்தை வழங்கும் வள்ளல். துக்கத்தை நீக்குபவள். பாவங்களை நீக்குபவள். பக்தர்கள் ஜெய ஜெய என்று கோஷமிடுகின்றனர். நீ பாலனை செய்கின்ற தாய். சுகத்தை வழங்கிடும் வள்ளல். அனைவருக்கும் நன்மை செய்பவள். கல்யாணக்காரி. அனைவருக்கும் உதவிகள் செய்பவள். என்னுடைய நெற்றியிலிருந்து சக்திகளின் கிரணங்கள் வெளிப்பட்டு அனைத்து பக்தர்கள் மீதும் பட ஆரம்பிக்கின்றன. அனைவரின் சிரேஷ்டமான விருப்பங்கள் பூரணம் ஆகின்றன. சங்கல்பம் ஏற்படுத்துங்கள். அனைவரும் சுகமாயிருக்கட்டும். அனைவரும் பாவங்கள் அற்றவர் ஆகட்டும். அனைவரும் துக்கங்களிலிருந்து முக்தி அடையட்டும். இப்போது நான் சிரேஷ்டமான பிராமண வர்ணத்தில் இருக்கின்றேன். Godly student. என்னை படிக்க வைப்பதற்காக சுயம் பகவான் ஆசிரியராக வந்திருக்கின்றார். அவருடைய பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கும் பாக்கியமான ஆத்மா ஆவேன். பாபா ஸ்வர்க்கத்தின் பரிசை எனக்காக எடுத்து வந்திருக்கின்றார். என்னுடைய வீட்டில் விருந்தாளியாக வந்திருக்கின்றார். நான் கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலரான அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆவேன். என்னுடைய
சிரேஷ்டமான பாக்கியத்தை நான் மிக நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். இப்போது நான் ஃபரிஷ்தா, நெற்றியில் ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. சரீரம் பிரகாசமாக இருக்கின்றது. நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன். பவித்திரமான ஃபரிஷ்தா. என்னுடைய நான்காபுறமும் தங்கமயமான ஒளிக்கிரணங்களில் பிரபாவ மண்டலமாக இருக்கின்றது. நான் ஃபரிஷ்தா சூட்சும லோகத்துக்கு பறந்து செல்கின்றேன். ஆகாயத்துக்கு மேலே இந்த ஃபரிஷ்தாவின் உலகம். இங்கே நான்காபுறமும் வெண்மை நிற ஒளிமயமாக இருக்கின்றது. பரம ஆனந்தமாக இருக்கின்றது. அநேக பௌர்ணமி நிலவுகளின் ஒளி சேர்ந்தாற்போல இங்கே பிரகாசமாக இருக்கின்றது. எதிரில் பாப் தாதா இருக்கின்றார். தன்னுடைய தேஜஸ்மயமான பிரபாவ மண்டலத்துக்கு நடுவே காட்சி அளிக்கின்றார். நெற்றியில் ஞான சூரியன் சிவபாபா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். நான்காபுறமும் பிரகாசமான ஒளிக்கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. பாபா திருஷ்டி தந்து கொண்டிருக்கின்றார். நெற்றியில் பாபா திலகம் வைத்து விடுகின்றார்.
வரதானங்களும் தருகின்றார். குழந்தாய், விஜயீ பவ. மாயா ஜீத் பவ. நிர்விக்னமாக ஆகுக. வெற்றி மூர்த்தி பவ. தன்னுடைய வரதானி கரங்களை என்னுடைய தலை மீது வைக்கின்றார். எனக்குள் ஸ்மிருதியை கொண்டு வருகின்றார். நீ இந்த சிருஷ்டியின் மகான் ஆத்மா. கோவில்களில் பூஜைகள் நடக்கின்றதே, அது உனக்குத்தான். நீதான் அந்த பூஜைக்குரிய ஆத்மா. நீ பவித்ரதாவின் தேவி ஆவாய். பவித்ரதாவின் ஃபரிஷ்தா ஆவாய். நீ உலகத்தினரை துக்கங்களில் இருந்து முக்தி கொடுக்கும் விஸ்வ கல்யாணக்காரி. நீ இந்த பூமியின் லைட் ஹவுஸ். உன்னுடைய பிரகாசத்தினால் இருள் தூர விலகுகின்றது. நீ இந்த உலகத்தின் பியூட்டி. இந்த உலகத்தின் அலங்காரமாவாய். உலகத்தின் ஒளி ஆவாய். நீ இங்கே இல்லை என்றால் இந்த உலகமே இருட்டாய் போயிருக்கும். உன்னுடைய வைப்ரேஷன்ஸ், உன்னுடைய சுபபாவனை மற்றவர்களுக்கு குடை நிழலாக இருக்கின்றது. நாம் அனைவரும் திருஷ்டி தந்து கொண்டிருக்கின்றோம்.
நான் ஃபரிஷ்தா, குளோபுக்கு மேலே இருக்கின்றேன். நான் பூர்வஜ், சக்திகளின் பலத்தை எல்லோருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். எல்லோருடைய துக்கத்தையும் நீக்குகின்றேன். சர்வ சக்திவான் ஞான சூரியன் சிவபாபா தலைக்கு மேலே குடை நிழலாக இருக்கின்றார். அவருடைய சக்தியின் ஒளிக்கதிர்கள் எனக்குள்ளே நிறைகின்றன. இந்த சக்திகள் எனக்குள் நிறைந்து நான்காபுறமும் பரவுகின்றன. உலகத்துக்கு சக்திகளின் தானம் கிடைக்கின்றது. சங்கல்பம் செய்யுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் துக்கத்திலிருந்து முக்தி அடையட்டும். பயத்திலிருந்து முக்தி அடையட்டும். ஞான சூரியனின் கிரணங்கள் எனக்குள் நிறைந்து நான்காபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றது.
ஓம் சாந்தி.